ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசியலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட சின்ன எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவை போடுறோம். என்னன்னா 2026 எலெக்ஷனில் புதுசாக வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி பல தரப்பான அரசியல்வாதிகள், அதாவது மூத்த அரசியல்வாதிகளும் மூத்த கட்சி சேர்ந்தவங்களும் சொல்லிட்டு வராங்க. நம்மளோட புரிதலுக்கு என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். என்னன்னா, பழைய அரசியல்வாதிகளுக்கும் புதிய அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. பழைய அரசியல்வாதிகள் அவங்க நிறைய பேர் படித்தவங்க இல்லை, அதாவது கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணவங்க ரொம்ப கைவிட்டு எண்ணி சொல்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் அந்த மாதிரி இல்லை. அவங்க எல்லாரும் படித்து கிராஜுவேட் ஆகி வர்றவங்களா இருக்காங்க. அதனால பழைய ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க நம்ம மூத்த அரசியல்வாதிகள் நல்ல ஆட்சி தரலையா அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல ஆட்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் எல்லாருமா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதில் நிறைய பேருக்கு புரிதலே இல்லை. படிப்பு அறிவுங்கிறது ரொம்ப கம்மி. அதனால இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் படிப்பறிவு நிறைய இருக்கு. பசங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடியவங்க. இன்னைக்கு ஒன்று தெரியலன்னு சொன்னா கூட அடுத்த நிமிஷமே அதை படிச்சு கத்துக்கிட்டு அதை செயல்படுத்துற திறமை இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும், அவங்களால சரியான அரசை நடத்த முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பழைய அரசியல்வாதிகளும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் என்னென்ன சொல்றாங்களோ, அவங்களுடைய அட்வைஸ் என்னென்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க இது வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. எந்த ஒரு 8வது படித்த அமைச்சரோ எம்எல்ஏவோ யாருமே அவங்க சுயமா சிந்திச்சு ஆட்சி நடத்தி இதுதான் செய்யணும் அப்படின்னு செஞ்சிட முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே சட்டத்துக்குள்ளேயே நம்ம செயல்பட்டு தான் வரணும். எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டவங்க தான் நம்ம எல்லாருமே. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கீமாக இருக்கட்டும், நாட்டுக்கு செய்கிற ஏதோ நல்லதாக இருக்கட்டும், இது எல்லாமே சட்டத்துக்குள்ளே வரணும். ஸோ அதனால அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருக்கு. ஏன் இப்படி இருந்தோம் சரியா நம்ம ஆட்சி தரல அப்படின்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய லஞ்சம் ஊழல் அதிகமாக இருக்கு. இதைத்தான் இன்னைக்கு ஜென்ரேஷன் எதிர்க்கிறாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி வேணும், நல்ல ஆட்சி தரணும் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அதனால புதிய அரசியல்வாதிகளுக்கு, புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளித்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே எத்தனையோ ஏழை தாய்மார்களும் தந்தைமார்களும் அவங்க பிள்ளைங்களை ரொம்பவும் கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயார் பண்ணி அவங்கள நீங்கள் நல்லா படித்து உங்கள் கனவு என்னவோ அதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய 100% உழைப்பை கொடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமை எழுதி அந்த போஸ்ட்டுக்கு வராங்க. அவங்க வரக்கூடிய எம்எல்ஏக்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய கடமையை சரியாக செஞ்சு விட்டா போதும், ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நல்லபடியாக ஆட்சியை கொடுக்கலாம். ஏன்னா எல்லா சட்ட திட்டங்களையும் தெரிஞ்சுட்டு வர்றவங்க தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்களுடைய அட்வைஸ் என்னவோ அதை கலந்து யோசித்து அதை முடிவு பண்ணி தான் நமக்கு ஒரு கவர்மெண்ட்டை எம்எல்ஏ எம்பி மற்ற எல்லா இதை சேர்ந்தவங்களும் நமக்கு ஆட்சியை தராங்க. ஸோ அதனால ஒவ்வொரு ஓட்டர்ஸும் நம்ம படித்தவங்களுக்கு ஏன் தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த முறை படித்தவங்களா இல்லை பழைய அரசியல்வாதிகளா அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம ஓட்டை நம்ம போடணும். யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் யோசனை பண்ணி நல்லதாக ஒரு எதிர்காலம் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரணும் அப்படின்னு நல்லபடியாக ஓட்டு போடணும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். K3 ஸ்டுடியோவிலேருந்து ஜெய்வேல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.